ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாக்கோப்பு நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் இங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்களேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சோதனை வரும்போது ஐயோ எப்படி தான் இதை நான் தப்பிக்க போகிறேன், எப்படி தான் இதை தாங்க போகிறேன், எப்படி தான் இதை கடக்க போகிறேன், ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில் நம்மளை வந்துடுது இல்லை தேவப்பிள்ளையில. நான் இங்கே வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா. தேவப்பிள்ளையில எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அதோடு விட்டு விடாமல் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு சோதனை எதுக்கு வருதுன்னா நம்மளை உத்தமன் என்று நிரூபிப்பதற்காக. அல்லேலூயா. அது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் விசுவாச பரீட்சைக்காக. ஆண்டவருக்குள்ளே நான் அந்த உண்மையாக இருக்கிறோமா, விசுவாசமாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவரை முழுமையாக நான் நம்புகிறோமா, இல்லை ஆண்டவரை சந்தேகிக்கிறோமா, இப்படி சில காரியங்களால் என்ன பண்ணுறாக்கா சில நேரத்தில் ஆண்டவரே நம்மளை சோதனைக்கு உட்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நடத்துகிறார். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? அதே 13வது வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்லையா. அவர் சோதிப்பார்னா அதுக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டு பண்ணுவார். ஆனால் பொல்லாங்கினால் சோதிக்கிறது யார் தெரியுமா? பிசாஸ். தெய்வ பிள்ளையில யோபின் சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தார் பிசாசுக்கு. ஜீவனை தவிர நீ என்ன வேணா பண்ணு, அவன் உண்மையாக இருப்பான், உத்தமனாக இருப்பான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜன பெறுவான்னு ஆண்டவருக்கு 100க்கு 100 யோபு பற்றி ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் தைரியமாக ஒப்பு கொடுத்தார். பிசாஸ் எவ்வளவெல்லாம் சோதிக்கிறோமோ, பொல்லாங்கினால் சோதிக்கிறவங்கள ஒரே நல்ல 10 பிள்ளைங்க சேர்த்து பாருங்க, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை எல்லா சொத்துக்களும் அழிஞ்சு போகிறது. அது மாத்திரமா, அதோடு விடாமல் உடம்பெல்லாம் வேதனை, பருக்கள் நிறைந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தேவப்பிள்ளையில் அப்படியேப்பட்ட நேரத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கிற மனைவி உள்ளத்தில் பிசாசு போகுது. என்ன சொல்லலாம்? நீ எல்லாம் எதுக்கியா உயிர் வாடுற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு அவளும் பரிகசிக்கிறா. இவ்வளோ பாடுகளை சகித்தோம், சோதனைகளை சகித்தோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஆமேன். அதனால தான் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்கிறார். பிசாசு அங்கே தோற்று போனால் ஆண்டவர் அங்கே பெரிய ஜெயத்தை யோபுக்கு கட்டளையிடுறதை பார்க்குறோம். தேவப்பிள்ளையில சோதனைகளை பார்த்து பயப்படாதீங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10 அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்றாரு. வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூடிய அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. இது விளக்கின நேரம் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. இதேபோல மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. இங்கே சொல்லிட்டு அநேக காரியங்கள் சொல்ல, அவர் உண்மையில் அவர் இருக்கிறாரு, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார், சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருவார், அதுக்கு தப்பித்து போகக்கூடிய போக்கை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. பிள்ளைகள் அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்க, ஆண்டவனுக்கு பக்க பலனமாக இருக்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை சோதனை வழியாக கடந்து போகிறீங்களா? பயப்படாதீங்க. சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருவார், அதுக்கு தப்பிக்கொள்ளுடைய போக்கை தருவார். தேவப்பிள்ளையில் உங்களை பாக்கியவானா வைப்பார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன போல உங்களை பாக்கியவானா வச்சு அதுலேருந்து தப்பித்துக்கொள்ளுடைய போக்கை வைத்து யோபுக்கு எப்படி அந்த சோதனைலாம் ஜெயிச்சு யோபு மறுபடியும் படுறபடியாக இரட்டத்தனையும் ஆசீர்வதிச்சாரோ,
உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. அன்றே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன போல அன்றே, ஒருவேளை யாரெல்லாம் அந்த சோதனை வழியாக கடந்து போகிறாங்களோ அன்றே பாக்கியவான்களாக மாற்றுங்க. அந்த சோதனை தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுங்க, பலப்படுத்தும், விசுவாசத்தில் இருக்க உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் கரபிடித்த நடத்தை பாதுகாத்துகளும் கிருபைக்கு ஒப்புக்கொண்டு இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க, சோதனையை வெல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you.